உங்களை எவ்வளவு அவமானப்படுத்துவோம். ஆனா மத்திய அரசும் மாநில அரசு இந்த கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்கிறார்களே, நீங்கள் ஏன் அதை கேள்வி கேட்பதே இல்லை? யாருடைய பணம் அது? நம்முடைய பணம். நாம் வாங்கக்கூடிய ஒரு மிளகாத்தூள் ஆட்டும், உப்பாட்டும், கடுகாட்டும், மிளகாட்டும், இதெல்லாம் என்ன? இது வாங்கக்கூடிய நம்முடைய பணத்திலே நாம் கொடுக்கக்கூடிய டாக்ஸ், வரி, அரசுக்கு செலுத்தக்கூடிய வரி எவ்வளவு? அது ஒரு மினிமம் பேலன்ஸ் வச்சிருந்தான். வங்கி இருப்பு தொகை இல்லை சுமார் 120 ரூபாய், 150 ரூபாய் பிடிப்பான். இதெல்லாம் யாருக்காக பிடிக்கிறான்? கார்பரேட் நிறுவனம். எங்கே இருக்கிற கார்பரேட் நிறுவனம் ஏன் என்று சொன்னால், அந்த கார்பரேட் நிறுவனங்கள் தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு கோடி கோடியாக பணம் நிதி தருகிறார். அப்ப ஊழல் எப்படி நடக்கிறது? உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிடுவானா சட்ட ரீதியாக, அவனுக்கு நிதியா அவனுடைய இதுக்கு நிதியா கொடுத்துருவானா? இதெல்லாம் சட்ட ரீதியாக நடைபெறுகிறதா? நம்மளால கேட்கிறது காட்டி ஏமாத்துறாங்க. அதான் சொல்ற, விவசாயிகள் வாழ்க்கையில எங்கேயாவது மாறி இருக்கா? விவசாயிகளை மாறி இருக்கா? அதே உழைப்பு, அதே கஷ்டம், வெயில் மழை கஷ்டப்பட்டுதான் இருக்கான். அது இன்னொரு விஷயம். விவசாய தொழிலாளர்கள் நிலை மாறி இருக்கா? நம்மளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பெருமையா விளம்பரப்படுத்துறாங்க. கோடி கோடியா கொள்ளடிக்கிறாங்க, கோடி கோடியா இருக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறேன், பெண்களுக்கு 1000 ரூபாய், ஆண்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி பெருமை அடிக்கிறாங்க. ஆனால் காலகாலமாக உழைத்து இந்த நாட்டுக்காக வாழ்ந்து ஒழிந்து பூமி குருவி இருக்கின்ற இந்த ஏழை மக்களுக்கான உயிர் உத்தரவாதம், பொருளாதார உத்தரவாதம் யாருக்குமே கிடையாது. உன்னால் பணி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அரசிலிருந்தோ அரசாங்கத்திலிருந்து எந்த வகையான உதவியும் நாம் பெறுவது கிடையாது. நம்ம கொடுக்குற 1000 ரூபாய் நீங்க யாரு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படி கொடுக்குற 1000 அப்படி வாங்கிக்கோங்க. ரெண்டு விஷயம். கல்வியும் மருத்துவமும் வியாபாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. கல்வியும் மருத்துவமும் வியாபாரம் கார்பரேட்டில் சென்று கொண்டிருக்கிறது. நாம் படிக்க நம்முடைய காலத்தில் முழுக்க படிப்புக்காகவும் மருத்துவத்துக்காகவும் நம்ம செலவு பண்ணி நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. விவசாய நிலை மாறல, மக்கள் நிலை மாறல, பொருளாதார முன்னேற்றம் இல்ல, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல. ஆனா தேர்தல் வந்து ஓட்டு போடுறோம், மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப மக்களுடைய நிலை மாறல. உலகம் முழுக்க தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி பெற்று வந்துகிட்டே இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம் சொன்னால், சமூகத்திலே 2 விஷயங்கள் மட்டும்தான் இந்த மறுமலர்ச்சி ஜனதா கட்சி கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. எதற்கான இளைஞர்களுக்காக மட்டுமே நாம் பேச வேண்டும். ஊழல்வாதிகள் மக்களை சுரண்டவர்களை பற்றி நாம் திரும்பி பார்க்க வேண்டாம். அவர்களை பொட்டணமாக கட்டி குப்பையிலே போட வேண்டும். அப்படி என்று சொன்னால் சாமானியன் அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும். சாமானியன் அரசியல் அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நிலை மாறும். என்ன செய்யணும்? சாமானியர்கள் நல்ல தலைவர்களாக உருவாக்க வேண்டும். மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களை நாம் நல்ல தலைவர்களாக உருவாக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் இளைஞர்களுடைய எதிர்காலம், இளம் பெண்களுடைய எதிர்காலம் மட்டுமே நம்மளுடைய நோக்கம். அப்ப அவனுக்கு நல்ல கல்வி, கட்டணமில்லா கல்வி, விலையில்லா கல்வி அவனுக்கு கிடைக்க வேண்டும். அவன் வாழ்விலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் வேண்டும். பொருளாதாரம் வேண்டும் என்றால் அவனுடைய நல்ல தொழில் வேண்டும், நல்ல வேலைவாய்ப்பு வேண்டும். இதை மட்டுமே நோக்கி மறுமலர்ச்சி ஜனதா கட்சி முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் இப்ப நாம் அடுத்தது கூட ஒரு ஈவெண்ட் பண்றோம். அமெரிக்கா, லண்டன், பிரான்ஸ் இந்த நாடுகள் லைவ்ல நம்ம கூட பேசுவாங்க மாணவர்களுக்காக. அவங்க எதுக்காக பேச போறாங்க சொன்னா, தொழில் வளர்ச்சியில மாணவர்கள் எல்லாம் சமிதி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தொழில்நுட்பம் இருக்கு, விஞ்ஞானம் வந்திருக்குது. இதையெல்லாம் நம் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வெளியில் இருக்கின்ற பெரிய பெரிய நிறுவனங்களோட அவரோட பேசி அவரை கன்வெர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அவங்க நமக்காக, நம்ம மாணவர்களுக்காக நிறைய விஷயங்கள் வெளியிட போறாங்க. தொழில்நுட்பம் மூலியமாக வளர்ந்த நாடுகளுக்காக நம்ம வளர்க்க போறோம் அப்படின்றதான். அதனால் விவசாயிகள் சிந்திக்கும், மக்களை பற்றி சிந்திக்கும், அப்படின்னு சொன்னால் நம்மளும் காண முடியாது. ஜனநாயகத்தில் அரசியல் ரீதியாக அதனால் அரசியலை முன்னெடுப்போம், எளியவர்களை முன்னெடுப்போம். நாம் எதிர்காலத்தில்
மீது அக்கறை கொண்டவர்கள் மட்டுமே கட்சியின் தலைவர்களாக உருவாக்கிட்டே வருவாங்க. எளிய மக்களை தான் தலைவராக்குவோம். சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக இந்த நம்முடைய இயக்கத்தில் எதிர்காலத்திலே ஒரு முதலமைச்சராக நாம் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட ஏதோ ஒரு கிராமத்தில் ஏழை எளியவராக இருக்கக்கூடிய இதுவரைக்கும் அரசியல் அங்கீகாரம் பெறாத ஒரு இளைஞரை தான் நாம் முதலமைச்சர் வேட்பாளராக நாம் கொண்டு வருவோம். தொடர்ந்து மக்களுக்காகவே நாம் குரல் கொடுப்போம், மக்களுக்காகவே பேசுவோம். கடந்ததை எல்லாம் நினைவில் கொள்ளாமல் நடப்பதை மட்டுமே நினைவில் கொண்டு, ஏன்னு சொன்னால் நாம் எதிர்கால நம்முடைய சன்னதிகளுக்காக நாம் வாழ்ந்தாக வேண்டும், சன்னதிகளுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக நாம் வாழ்ந்தாக வேண்டும், அவர்களுக்கான நல்ல அரசியலை கொண்டு வர வேண்டும். ஆகையால் நாம் தொடர்ந்து பயணிப்போம். மறுமலர்ச்சி ஜனதா கட்சி ஆதரிகள் தொடர்ந்து நம் கட்சி மக்களிடத்தில் கொண்டு செல்லுங்கள். அதே போல யாரும் யாருக்காக கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னால் ஜனநாயகத்தில் வலிமையானவர்கள் நாம் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் தான். என்னிடம் பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பவர் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் கூட மக்களை வீடாக தான் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். நாம் ஒரு புரிவு இல்லை. அந்த வாக்களிக்கும் போது நாம் நம்ம பகுதியை சேர்ந்த ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, சமூகத்தில் அக்கறை கொண்டவர் மீது, சமூகத்தின் மீதும் சமூக மக்கள் மீதும் அக்கறை கொண்டு சேவையாற்றக்கூடியவர்களுக்கு நாம் வாக்களிக்க முன்வந்து எல்லாம் மாற்றம் வரும். அங்க வரும்போது மீடியா நம்ப வேணும் பாருங்க. நீங்க எல்லாருமே சோசியல் மீடியா நீங்க பாத்தீங்கன்னா மீடியா மற்ற செய்திகள் விளம்பரம் இதெல்லாம் நீங்க பெருசாவே பண்றாங்க. அவன் பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு எல்லார் கையிலும் மீடியா இருக்கு. ஒவ்வொருத்தர் ஆண்ட்ராய்டு செல்போன் நம்ம மீடியா வச்சிருக்கிறோம். அதனால் நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய சித்தாந்தங்களை, நம்முடைய வளர்ச்சியை நாமளே உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம தொடர்ச்சிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த இயக்கம் உங்களுக்கான இயக்கம், உங்களுக்காக பயணித்த இயக்கமாக பயணிக்கும். மக்களோட மக்களாக இருந்து நான் ஒவ்வொருவரையும் நல்ல தலைவர்களாக உருவாக்குவதற்காக நான் கொண்டிருக்கிறேன். உங்களை எல்லாம் சிறந்த தலைவர்களாக, சமூக மக்களை கொண்டவர்களாக உருவாக்குவதுதான் என்னுடைய நோக்கம். ஆகையால் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலாகவும் அதற்கு பின்னாடி வரக்கூடிய தேர்தலாகவும் தமிழகத்திலே மறுமலர்ச்சி உருவாக்கும் என்று சொல்லி நான்